அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பொது அறிவு புத்தகம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புத்தகம் தான் போதும். இந்த ஒரு புத்தகத்துல அழகா என்ன பண்ணிருக்காங்க, பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டு வரலாறு மரபு மற்றும் பண்பாடு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். அப்ப இந்திய பொது அறிவியல் ஒரு 5 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. இந்திய புவியியல் ஒரு 5 மதிப்பெண்கள், இந்திய வரலாறு பண்பாடு, அடுத்தது இந்திய தேசிய இயக்கம் மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க சிலபஸ்ல. அப்ப நம்ம கிட்ட சிலபஸ் இருக்கு. இந்திய அரசமைப்பு ஆட்சியல், இந்திய அரசியல் அமைப்பு, இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு. இது சிலபஸ் பேஸ்டு இருக்குது. இது போல்டா ஒன்லைனரா இருக்குது, ஷார்ட் நோட்ஸா இருக்குது. உங்களுக்கு எளிமையா ஒரு 60 டேஸ்ல, அதாவது நம்ம கிட்ட 120 நாள் தான் எக்ஸாக்டா இருக்குது எக்ஸாமுக்கு. அப்ப 120 நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 60 நாள்ல சிலபஸை முடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு புத்தகத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களால வேற ஈஸியா படிக்கிறதுக்கு கஷ்டம். என்ன காரணம்னா, புவியியல் பாத்தீங்கன்னா இந்திய அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள்னா 6வதுல இருக்கும், 10வதுல இருக்கும், 12ஆம் வகுப்புல இருக்கு, அங்கங்க இருக்கு. உங்களுக்கு அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறத ஒரு இடத்துல 6வதுல இருந்து 12வது சிலபஸ் பேஸ் இருக்கு. ஒரு இடத்துல ரெண்டு பேஜ்ல ஷார்ட் நோட்ஸா கொடுத்துட்றாங்க. இந்த ஷார்ட் நோட்ஸ் கான்செப்ட் புடிச்சிட்டா எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களால அடிச்சிட முடியும். ஏன்னா கான்செப்ட் படிச்சுட்டீங்க, ரைட்டுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாமே அழகா ஷார்ட் 60 நாள்ல எளிமையா படிச்சிடலாம். சிந்திச்ச மொழி நாகரிகமா ஒரு A4 ஷீட்ல ஒரே பக்கத்துல தான் இருக்குது. அழகா படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு போயிடலாம். பார்த்தா குப்த பேரரசு, டெல்லி சுல்தான். அப்ப இந்திய அரசியல் அமைப்பு பாருங்க. இந்த மாதிரி ஒன்லைனர் அவங்களுக்கு இருக்க அரசியல் நிர்ணய சபையின் தோற்றம் பாத்தீங்கன்னா ஒன்லைனரா இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு முகவுரை. அப்ப இந்த மாதிரி இந்த புத்தகம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒன்லைனரா இருக்கு. 60 நாள்ல இத டாபிக் வைஸா அழகா படிச்சுட்டு நீங்க டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஈஸியா டெஸ்ட்டுக்கு அழகா டெஸ்ட்டுக்கு ஈஸியா டெஸ்ட்டுக்கு போயிடலாம். நீங்க 120 நாள்ல 60 நாள்ல சிலபஸை முடிச்சுட்டு 60 நாள்ல நீங்க டெஸ்ட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடலாம். இந்த புத்தகத்தின் விலை 350 ரூபாய். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சார் இந்த புத்தகம் மட்டும் போதுமா? டிஎன்பிசி குரூப் 4ல 75 மதிப்பெண்கள், 65 அதாவது பொது அறிவுல மட்டும் 65 மதிப்பெண் எடுக்க முடியும்னா கண்டிப்பா எடுக்க முடியும்னா காரணம் டிஎன்பிசி சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின் கேட்கறாங்க. அது எங்க இருக்குன்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. அப்ப டிஎன்பிசி பாத்தீங்கன்னா 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. கூற்று, காரணம், சரியான விளக்கம், மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏறு வரிசை எழுத சொல்றாங்க, இறங்கு வரிசை, சரியான இணை, தவறான இணை, பொருந்தாதவற்றை. அப்ப நேரடினா கொஞ்சமா தான் கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ அழகா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க டிஎன்பிசி. அப்ப இந்த புக்ஸை படிச்சுட்டு நம்ம கலைவாணி அகாடமி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பிடிஎஃபா கொடுக்குறாங்க. 24 டெஸ்ட் கொடுக்குறோம் தமிழ். இது ஜிஎஸ்ல 24 டெஸ்ட் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ருபீஸ் தான். இது கைப்பட எழுதிருக்கேன். நீங்க அழகா 24 டெஸ்ட் நாங்க எழுதி இதை அழகா ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கலாம். ஒரு 10 1 2 3 4 ஒரு 5 பேஜ் தான் வரும். 5 A4 ஷீட் 10 பேஜ் வருங்க. அழகா என்ன பண்ணலாம், நீங்க ஆன்சர் மட்டும் எழுதியும் படிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க ஜெராக்ஸ் போட்டு இதெல்லாம் பொறுத்துங்க. ஸ்கூல் புக்ல லைன் பை லைன் கொஸ்டின், இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னா இந்த புத்தகம் படிச்சுட்டு இது வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து லைன் பை லைனா கொஸ்டினா எடுத்து வச்சுக்கிறோம். அப்ப சிலபஸ் கவர் ஆயிடும். அந்த புத்தகத்தையும் இந்த கொஸ்டின் பேப்பரும் நீங்க படிச்சீங்கன்னா டிஎன்பிசி கண்டிப்பா ஒரு 75 மதிப்பெண்களுக்கு 65 மதிப்பெண்கள் கண்டிப்பா எடுத்துடலாம். ஈஸியா எடுத்துடலாம்.
அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு சாப்டர் வைஸா ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ஒரு 24 டெஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அரசியலமைப்புல ஒரு 50 கொஸ்டின் 100 கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கு 24 டெஸ்ட் உங்களுக்கு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா 200 அந்த தனி இதுக்கு பிடிஎஃபாக தரோம். இந்த மாதிரி கொஸ்டின் இந்த படிச்சுட்டு இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க அடிச்சீங்கன்னா போதுமானது. இதுவே போதுமானது. 200 தான் ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 24 டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துரும். 200 ருபீஸ். உங்களுக்கு வேணும்னா கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.